ஒரு குறை, அவருக்கு பிள்ளை இல்ல நல்லோ கவலை உண்டு, கவலை கொண்டு பெருங்கவலை அடைந்தார். முத்து போல கண்ணீர மாடத்தி என்பவள் தான் மாடப்ப தேவரிடம் அழுது மெல்ல புலம்புகிறான். ஏ என் கணவராஜமண்ணா, என் மாப்பிள்ள மாடப்பெற எனக்கு கத்தேரிக்கா தோட்டத்தில் எனக்கு காய்கறிக்க குழந்தையில் எனக்கு பூசணிக்க தோட்டத்தில் எனக்கு பூப்பறிக்க குழந்தையில் என்ன மண்ணா பாவம் செய்யோ நான் ஆண்டிய அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ பிச்சை என்று வந்தவர பிச்சை என்று வந்தவர நான் பின்னால் வர சொன்னேனோ மாடப்ப தேவரிடம் அந்த மாடத்திய சொல்லுவாளா, ஏ மாடத்தி, இந்த காஞ்சிவரம் பூஞ்சோலையில இந்த கசவருடைய தேசத்துல இந்த மாப்பிள்ள மாடப்ப தேவர் பேர சொன்னா காகம் பறக்காதுமா, காகம் பறக்காது, கருவில் அந்தாது. ஐயா எவ்வளவுதான் இருந்தாலும் நாளை ஒரு காலத்துல நமக்கு பிள்ளை இல்லான ஒரு குறைதானே ஐயா. வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுந்தம் சேருங்காலம் நமக்கு வழி அனுப்ப ஒரு குழந்தை வேண்டாமா? சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேருங்காலம் கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில இன்னைக்கும் போட்ட விதி தப்பாது. அதனாலே கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையிலே போட்ட விதி தப்பாதம்மா. அந்த காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே கம்ப காமாட்சி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கா. இவங்க நினைக்காங்க மாடப்ப தேவர் சொல்லுதாரு, என்ன சொன்னாங்க, இந்த காஞ்சிபுரத்துல காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலேயே கசபருடைய தேசத்துல 1000 விட்ட அதிகாரிகளும் வணங்கி வரக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மா பெரிய அம்மா இல்ல, அந்த அம்மா வாசல்ல போய் மாதாந்த நடப்போம். சரி மாவிளக்கு. அதனாலே மாடப்ப தேவரும் மாடத்தி அம்மாளுமாக சேர்ந்து எங்க வராங்க மாதாந்த நடந்தால மாடப்ப தேவருக்கும் மாடத்தி அம்மாளுக்கும் கடைசி வெள்ளி அன்னைக்கு கம்ப காமாட்சி அம்மா வாசலுக்கு மாதாந்த நடந்தாங்க. சரி மாதாந்த நடந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது, என்னையா நடக்கு, கம்ப காமாட்சி அம்மா அருளாலே ஐயோ அருங்கிலியாகப்பட்ட மாடத்தி அம்மா கற்பம் அடைந்தா. ஆமா சுவாமி, என்ன ஆச்சு, 21 மாதாந்த முச்சும் பெற்றது. பார்த்தா கம்ப காமாட்சி அம்மா ஐயா மாப்பிள்ளை மாடப்ப தவிர, ஏ அம்மா மாடத்தி அம்மா, உன்னுடைய மனைவியாகப்பட்ட கர்ப்பத்துல 10வது மாசம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அன்று முதலாக அரண்மனையிலே வந்து இல்லறத்திலே நல்லறம் கொண்டு வாழ்ந்த காரணத்தாலே அன்று முதல் குளிமறந்து அயிலையாள் சூழாகி இருக்கா. ஐயோ மூச்சு குழி மறந்தாள் மாடத்தியா என்பவளோ 30 நாள் கற்பமான 60 நாள் 2 மாதம் இளையா சூரானா அப்பனே 90 நாள் 3 மாதம் எண்ணே 3வது மாதத்தில் முகமது தான் வெளுத்திடுமா. தேவருட மனைவிக்குத்தான் முகத்தில் கலர் கொடுத்திடுமா. 4வது மாதத்தில் நலுக்கி ஏதோ மயக்கையான 5வது மாதமாச்ச அரவயிறு பூரணம். 6வது மாதத்தில் அங்கமெல்லாம் தங்க நீரும். 7வது மாதமாச்சு 7வது மாதம்
அவளுக்கு சூழ் காப்பு போடுவார். அப்பனே சூழ் காப்பு சூழ்வலைகள் 7வது மாசமே ஏற்கனவே காஞ்சிவனம் பூஞ்சோலையில 1000 வீட்டு மறவர்களுக்கும் அதிகாரி இல்லையா இந்த மாப்பிள்ளை மாடப்பத்தவர் கட்டாம வீட்டுக்காரின்னு சொல்லி எல்லாரும் சூழ்காப்பு போட்டாங்க. சூழ்காப்பு சூழ்வலைகள் போட்டாங்கோ. அது மட்டுமா 7வது மாசம் அவளுக்கு எப்பூல போடிக்குதை 8வது மாசத்தில திட்டு முட்டு தகரமானா எரிச்சாம்பல அள்ளி திம்பா கட்ட மண்ண விட்டு தும்பா எங்க கடக்குன்னு பாப்பா. அவ வாய்க்கு ஒண்ணுமே நல்லா இல்ல. அவன் அப்ப கிடந்தது இப்ப இல்ல. அப்போ 9ஆம் மாதத்தில ஓல ஓல சுழலுவாள் உண்பதெல்லாம் மறப்பாள். 10வது மாதமாச்ச படுத்தாலும் உறக்கம் இல்ல படுத்தாலும் உறக்கம் இல்ல அவளுக்கு பாய் ஓட்ட தூக்கம் இல்ல. மாட்டா ஏ மாடத்தியம்மா ஏன் இப்படி நெளியுத? 10 மாதம் 10 திங்கள் 300 நாள் திகைந்தது. ஐயா பிரசவ வேதனையால் துடிக்கால மாடத்தியால் இடுப்போ அறியுதம்பா ஏகமாக உழையுதம்பா மண்டையது இடிக்குதம்பா மண்டையது இடிக்குதம்பா மயக்கமாக வருகுதம்பா. அப்பவும் பார்த்தாரு தேவர் அவர் நம்மளோட மனைவிக்கு தான் யாத்த போய் மருத்துவத்தை போய் கூட்டிட்டு வாங்க. மருத்துவத்துக்கு எங்க போவேன் உடனே கை வச்சு பார்த்தா மாடப்ப தேவருடைய மனைவிக்கு பிரசவ காலம் தாங்க முடியல. எம்மா சாவேனோ பிழைப்பேனோ ஏ அம்மா அம்மா மருத்துவமே எனக்கு பிரசவ வழி தெரியும் ஆனா நான் கோயிலுக்கும் போக மாட்டேன் அம்மா கொடுந்தவசி இருக்க மாட்டேன் அம்மா மாதாந்தோ நடக்க மாட்டேன் நானும் நடக்க மாட்டேன் மாவளக்கும் எடுக்க மாட்டேன் நானும் மாவளக்கும் எடுக்க மாட்டேன். முச்சும் பெற்று அவ பரிபூரண கருப்பமான அங்க மாடப்ப தேவரோட அந்த மனைவியான மாடத்தியா ஏ அம்மா அம்மா மருத்துவமே யாட்ட யாராவது என்கிட்ட இந்த பிரசவ வெளியே சொல்லி இருந்தா நான் கோயிலுக்கு போயிருப்பேனா? எனக்கு குழந்தையே வேண்டாம் மருத்துவச்சி பக்கத்துல இருந்து இடிக்க அவளை ஏட்டி இந்த பாரு இவளை பாரு 7 8 9 10 பிள்ளைய பெற்றிருக்காவா. நீ ஏன் கவலைப்படுத? தலைப்பிள்ளை சூழி கொஞ்சம் தலை இடிக்கத்தான் செய்யும். அதனால நான் சொல்லுவதை கேளு. தலைப்பிள்ளை சூழியா இருப்பதால மண்டை இடிக்கும் மயக்கமா தான் இருக்கும். குழந்தை பிறக்க வரைக்கும் நீதான் சங்கடப்பட போற. பெச்சு எடுத்த பிறகு யாரு நீதான கொஞ்சம் போற பக்கத்து வீட்டுக்காரியா கொஞ்சம் போற. அதனால அம்மா அம்மா மருத்துவமே உந்தன் கைய கொளுத்திடம்மா அப்போ காஞ்சிவனம் பூஞ்சோல அந்த கசவருட தேசத்தில மாடப்ப தேவருட மனைவி அம்மா அம்மா
மோட்டில் ஒரு கயத்தை போட்டாள் அம்மா மோட்டில் ஒரு கயத்தை போட்டாள் அவளும் முக்காணியை எடுத்து போனாள் அவ பிடிப்பாளா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் எதுக்கு கருப்பமா இருக்கவா கயத்தை போடுதான்னு கயத்தை பிடிச்சா கஷ்டம் தெரியாது அதனால் வாதம் கொண்டா வயருளைந்தா ஒரு ஆண் மகனை பிச்சை எடுத்தா அந்த மாடத்திய திருவயத்தில் அம்மா வாதம் கொண்டு வயருளைந்து அம்மா அடிதொடிய வயருளைந்தா அவளும் அடிதொடியா வயருளைந்தா ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குதையா மாடப்ப தேவருட மனைவிக்குத்தான் இடுப்பறிந்தா மவா குறுக்கறிந்தா ஏக போகமாக வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கும் போது அங்க கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் அவங்க குலவ சத்தம் அதுவும் போடுவாரா அப்போ ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்க மாடப்ப தேவரும் ஓடி வந்து மாடப்ப தேவர்கிட்ட கேட்காரு ஏ அம்மா மருத்துவம் என் வீட்டுக்காருக்கு என்ன பிள்ளை ஐயா மாடப்ப தேவர உம்ம பொண்டாட்டிக்கு ஆம்பளை பிள்ளை செக்க செவப்பேன்னு இருக்கான் பாத்துக்கிறோம் அப்படியாத்த கழுத்துல அடக்க சங்கிலி கழட்டி கொடுத்தாரு ஐயா தேவரையா கொப்புல அறுக்கணும் குளிப்பாட்டி பார்க்கணும் தெச்சனையை கொண்டாங்க தெச்சனை உடனே கொப்புல அறுக்கிறதுக்கு துட்டத்துக்கு கொடுத்தாங்க அது எதுக்கு அப்போ கொப்புள் கொடிய மவா அறுப்பாளா அந்த மருத்துவமோ அவ குளிப்பாட்டி நல்லோ சேனை போட்டாள் பாட்டி மகா சேனை போட்டாள் சேனை போட்டதொரு மருத்துவமோ மாப்பிள்ள மாடப்பத்தவர் கையதில தார்மியா உம்ம பிள்ளை அப்பதான் மாடத்துக்கு மயக்கம் தெரியுது ஐயா என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை அம்மா உடனே எண்ணி 16வது நாளையில கம்ப காமாட்சி அம்மா வாசல்ல கொண்டு பிள்ளைக்கு பேர் விட்டாங்க எப்படி என்ன பேரு கம்ப காமாட்சி அம்மாளுடைய வாசத்துல சரி அதுவோ கசபருடைய தேசம் ஆமா அந்த பிள்ளை வந்து கசத்துல நீராடி பிறந்த கசத்துல நீராடி பிறந்த மகனுக்கு சரி அப்பா கசமுத்து பாலகந்தா பேர் கொடுத்தாரே மாடப்பரும் தேவரும் தான் பேரதுதான் கொடுப்பாரா என்ன பேரு கொடுப்பாரா மகனே நீ கசத்துல நீராடி பிறந்ததாலும் அந்த கம்ப காமாட்சி அம்மா வாசல்ல அந்த பிள்ளைய போடும் போது காமாட்சி அம்மா கழுத்துல கிடந்த முத்து மாலை அருந்து அந்த பிள்ளை கழுத்துல விழுது அப்படி சொல்லி அதனால் கசமுத்து என்று சொல்லி முக்கால 3 தரம் அந்த பேர் கொடுத்தார் மாடப்பரும்
தாயானம் ஆடத்தியா அந்த கசமுத்து பாலகன வாரிமவ எடுப்பா பிள்ளைய வலது கண்ண முத்தமிட்டா அம்மா ஏந்தி எடுப்பாளா கசமுத்து பாலகனை இருவோரமும் முத்தமிட்டா பாலூட்ட வேணும் என்று தாயான மாடத்தியா கசமுத்து பாலகன அவனை தங்கத்தால தொட்டில் கட்டி அம்மா தங்கத்தால தொட்டில் கட்டி அம்மா தாளாட்ட போராடு கசமுத்து பாலகன அவன கண்ணை மை காப்பது போ காத்து மெல்ல வளர்ப்பாளா ஏ 6 மாதம் 1 வயதா அவன் உண்டு நல்ல தவண்டு வாரா ஐயா 2 நல்லோ வயதுமாச்ச புல்லாத பாலகந்தான் கசமுத்துவோ நடந்து விலை ஆடுவானா ஐயா 3 நல்ல வயதுமாச்சு நம்ம கசமுத்துவோ அவனுக்கு முடியறைக்கிய காது குத்தி அப்பனே 4 5 வயதுமாச்ச புல்லாத பாலகந்தான் கசமுத்துவோ உனக்கு வேலை நல்லோ வேலை ஐயா ஏ கசமுத்துவ உனக்கு விளையாடும் சமயம் ஐயா வீரனுக்கு வீரந்தானோ சூரனுக்கு சூரந்தானே கசமுத்து பாலகன தாயான மாடத்தியா 7 8 வயதுக்குள்ள வல்லடம்பு சிலம்புத்து வாழ்வீச்சு பட்டா வீச்சு அவ சல்லி கம்பு வரிசைகளும் அத்தனையும் படித்தான் அவன் மூச்சடக்கி பாய்ந்தானா மூச்சடக்கி பாய்ந்தான் அவன் 300 அடி பாய்வான் எங்க ஆனரகங்க சமுத்துவோ நாவடைக்கு பாய்ந்தானா நாவடைக்கு பாய்ந்தானா 400 அடி பாய்ந்திடுவான் எட்டி பாய்ந்தானா 70 அடி பாய்வான் புல்லாத கசமுத்துவோ முறுக்கு மீசம் உண்ட கண்ணா 16 வயதுக்குள்ள இளம்புற பிராயந்தான் மாடப்ப தேவருந்தான் மாடத்தி என்பவளும் கண்ணையுமே காப்பதுவோ கண்ணையுமே காப்பதுவோ அவனை காத்து நல்ல வளர்த்துவாரா கசமுத்து பாலகந்தா அம்மா அம்மா மாடத்திய அருமை மக வார்த்தையே நான் நாடு சுத்தி பார்க்க போறேன் நகரம் சுத்தி பார்க்க போறேன் அம்மா இந்த காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் என்னும் பூஞ்சோலையில எனக்கு எந்த குறையும் இல்லை இதனால இதுவரைக்கும் உனக்கு பிள்ளையா இருந்து எனக்கு எந்த குறையும் எனக்கு இல்ல இருந்தாலும் அங்கேயே காலம் ஆயிடுதுன்னா
வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டிலையும் நல்ல நாடு சோழ நாடு தேசத்திலே சோழ மகாராஜனும் சோழ நாடு தேசத்தில சோழராஜன் அரண்மனையில் வேலை பார்க்க வேணும் என்று ஆனலகம் கசமுத்துவோ அங்கமெல்ல வரும்போது அதுல 1000 குதிரைக்கும் தான் ஒரு அடங்காத பேக்குதிரை அது பொல்லாத குதிரையப்போ காண வைத்தா திங்க அது கடிவாளத்தை வாங்க ஒரு பொல்லாத குதிரை உண்டு. அந்த குதிரையை யார அடக்குதார்களோ அவர்களுக்கு மந்திரி உத்தியோகம். ஆமா, மந்திரி உத்தியோகம். ஐயா, சோழ நாட்டுல சோழ தேசம் என்பது தஞ்சாவூர். இங்க சோழ மகாராஜன் ஆளும் போது சோழ மகாராஜனுக்கும் காளிங்கா தேவிக்கும் சரி அந்த சோழராஜனுடைய அரண்மனையில 1000 குதிரைக்கும் அடங்காத பேக்குதிரை. சரி, பேக்குதிரை. அந்த குதிரையை யார அடக்குதார்களோ ஆமா அவர்களுக்கு மந்திரி உத்தியோகமும் 1000 பொன் சன்மானமும் தரப்படும். சரி அப்படின்னு எழுதி பட்டயத்துல எழுதி போட்டிருக்கு. கசமுத்து அப்படி சுத்தி வாரார் ஆம்பளை. வாராருல கசமுத்துல எங்க போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு. சரி போது இவர் நினைக்காரு, என்ன நாம பிறந்தது மறவர்களும் நம்ம 1000 வீட்டு மறவர்களுக்கும் அதிகாரியாக வாழ்ந்துட்டோம். சரி, இன்னும் நம்ம வேலை பார்க்கணும்னா ஒரு ராஜகிட்ட தான் போய் வேலை பார்க்கணும். அப்படித்தான் போனோம். சோழ நாட்டுக்கு வரும்போது இந்த பட்டயத்தை கண்டான் கசமுத்து. சரி, ஆஹா, என்ன 1000 குதிரைக்கும் அடங்காத பேக்குதிரைன்னு சொல்லுதாங்களே. அப்ப இந்த குதிரை உள்ளதான் இருக்குமா? ஆமா, உள்ளதான் நிக்கும். விறுவிறுன்னு போனா, ஏ காவலா, என்ன இங்க வா. என்ன சாமி? காவலன் வரும்போது வாசல்ல இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் ஈட்டி இப்படி கொடுத்துக்கிட்டு நிக்கான். ஆமா ஆமா, அப்படிதான் நிக்கும். ஈட்டிய கொடுத்துட்டு நிக்கான். ஒருத்தனும் உள்ள போக முடியாது. ஏ, நீ யாரப்பா? நீ யாரு? நான் காவலர். அதாவது எனக்கு ஊருவோ காஞ்சிவரம் என்னும் பூஞ்சோலை. கசபருடைய தேசத்துல வாழ்ந்து வந்த மாப்பிள்ள மாடப்பத்தேவருடைய மகன். என் பேரு கசமுத்துன்னு பேரு. சரி, இங்க வந்த விவரம் என்ன? உங்க செப்பு பட்டயத்தை கண்டேன். சரி, குதிரையை அடக்குனா ஏதோ சம்பளம் தருவேலாம்ல. ஆமா, நீ அத பாத்தியா? அப்ப இவர் நினைக்காரு, சரி நீ வந்ததை முதல்ல ராஜங்கிட்ட சொல்லணும், கொஞ்சம் பொறு அப்படின்னு 1ஆம் கோட்டை வாசல் காப்பான் 2ஆம் கோட்டைக்கு அறிக்கையிட்டான். 7 வாசல் இருக்கு சோழ நாட்டில். அப்போ 7 வாசலுக்கு அந்த புறம் இருக்காரு மன்னன். அப்போ 2ஆம் கோட்டை வாசல் கப்பான் 3ஆம் கோட்டைக்கு அறிக்கையிட்டான். 7 வாசலும் கடந்து நேர ராஜா கிட்ட வருது. ராஜா, சோழ ராஜா, கசமுத்துன்னு சொல்லி ஒரு பாலகன் குதிரை அடைக்க வந்திருக்கான். அவனை உள்ள கூட்டிட்டு வா. யாக்கனே முறுக்கு மீச முண்ட கண்ணு அரும்பு மீச குறும்பு பார். அப்போ அப்பா, ஏ நீ எதுக்கு வந்த? நான் ஒண்ணு சொல்லுத, நீ வருத்தப்பட மாட்டியா? நீ யாரு பெத்த பாலகனோ, நீயோ யாரு பெத்த பாலகனோ, நீ எவரு பெத்த கண்மணியோ, யாரு பெத்த என் மகனே கசமுத்துவே, உனக்கு அழக கொடுத்த தெய்வம் உனக்கு 1000 கொடுக்கலடா. ஓந்தாயான மடத்தியா உன்னை பெத்த அருமையில் உன்னை பேர் கொடுத்த நேசையில் குதிரையத்தான் அடக்க வேண்டாம். அது பொல்லாத குதிரையடோ, அது காண வச்சாலும் திங்காது கசமுத்து. அந்த பெரிய குதிரை கடிவாளத்தையும் வாங்காது. நல்லா இருப்படா, யாருக்கும் கட்டுப்படாதுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுதான் நீ அடக்க வேண்டாம். எத்தனையோ பேர் வந்து குதிரையை அடக்க முடியாம கால் போய், கை போய், பிட்டி போய், இடுப்பு போய், அதனால நீ அடக்கையோ என்ன பாக்கையில கோல நினைச்சேரா. சூரனுக்கு சூரன் சுப்பையா பாண்டியன் பேரன்.
நான் தான் அது. விடு என்ன அவுத்து விடு குதிரையை. உன் தலையெழுத்து எங்க மாத்த முடியும்? முடியாது முடியாது. ஏ காவலா, ஏய் குதிரையை கொண்டு காட்டு கசமுத்துட்ட 1000 குதிரைக்கு இதுல இந்த குதிரை சங்கிலியால கட்டி போட்டு கட்டி போட்டு குதிரைய குதிரைய பக்கத்துல வந்தான் கசமுத்து. என்ன செஞ்சான்? நிமிந்து பார்த்தான். பார்த்தான் குதிரைய ஒரு பார்வை. அந்த காலத்திலே பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க? கொண்டவள் குணமறிவாள் குதிரை இருப்பறியும், ஆமா கொக்கு டப்பரியும் காக்கா நோக்கரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டவள் குணமறிவான்னா அப்படின்னா என்னையா அர்த்தம்? புருஷனை பத்தி யாருக்கு தெரியும்? அவ பொண்டாட்டி தான் தெரியும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரிக்கா தெரியும்? மகினிக்கா தெரியும். கொண்டவள் குணமறிவா குதிரை இருப்பறியும். அறியும் இடுப்பு அறியும். குதிரை இருப்பறியும்னா அப்படின்னா என்னென்ன? குதிரைக்கு முகத்தை பாக்கே தெரிஞ்சு போய் இவன் நம்மள அடக்குவான் அடக்க மாட்டான். ஏற்கனவே கசமுத்து முகத்துல சிம்ம ராசிக்களை தாண்டவமா, யாரை எதிர்த்தாலும் சிம்ம ராசி கொண்டவனை எதுக்க கூடாது, எதுக்க முடியாது, எதுக்க கூடாது. அப்போ இந்த குதிரை லேசா அவனை பார்த்ததில்ல. ஆமா யா ஆத்தே, ஐயோ நம்மள இவன் முகத்தை பாக்கையில இந்த பொட்டை 2 துண்டா வெட்டி வச்சிருக்காரு. நம்ம இவன் முகத்துல சிம்மராசிக்களை தாண்டவம் ஆடுது. ஓடுது ஓடுது. இவன் கையில அகப்பட்டோம்னா நம்ம ஊட்டியை முறிச்சிருவான். நம்மள அடக்காம குதிரை ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். அப்ப என்ன ஆச்சு? என்ன நினைக்கி? ஐயே குதிரையை அவுத்து விடுங்கப்பா. அவுத்து விட்டாச்சியா? அப்படியாக சங்கிலியால் குதிரையை அவுத்து விட்ட போது ஆமா சுவாமி துள்ளி குதித்தது குதிரை. அமையா பார்த்தான் கசமுத்து, என்ன செய்தான்? ஐயோ கச்சவரிஞ்சு கட்டி கச்சவரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டான். ஆனரகம் கசமுத்துவோ துள்ளி மெல்ல பாய்ந்தான், துள்ளி மெல்ல பாய்ந்தானே அந்த கரு குருகிற மேல எல்லோ கசமுத்துவோ பெடரி முடிய பிடிப்பானா, பிடிச்ச பிடி உடும்பு பிடி. இங்கையும் திரும்பல இங்கையும் திரும்பல, குதிரையால சுத்தி பார்க்க முடிய நேரா போய்கிட்டே இருக்கு. வாயில வெள்ளம் தள்ளுதையோ அடங்காத குதிரையத்தான் ஆனரகம் கசமுத்துவோ, அடங்காத குதிரையத்தான் அடக்குகிறான் கசமுத்துவோ. சுங்கலில வாயுதேவன் அச்சரமா, இடதுபுற சுங்கலில ஏமதேவன் அச்சரமா, முன்புறத்து சுங்கலில மோகினி அச்சரமா, பின்புறத்து சுங்கலில முன்புறத்து சுங்கலில அவனுக்கு பிரம்மாவோட குதிரையத்தான் அடக்குவானாங்க கசமுத்துவோ, வெள்ள முறை தள்ளுதையோ ஆடலைய அசையலையே அடங்காத குதிரையது. கோட்டைக்கு முன்னால 4 காலையும் பப்பரப்பான்னு விரிச்சிட்டு போட்டுட்டுதான் காலை கீழே போட்டுது முடக்கிட்டு. என்ன அவ்வளவுதான், குதிரைய அடக்கிட்டானே அடக்கிட்டானே கெடிக்கார. அப்போ சோழராஜன் ஓடி வந்து வாரும் ஐயா கசமுத்து கட்டி அணப்பாரோ, அவன் கண்ணத்துல கண்ண வைத்து கனிவாயில் முத்தமிட்டு வாரும் ஐயா மந்திரியே வாரும் ஐயா கசமுத்துவே, இன்று நாள் முதலா என் கோட்டைக்கு 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி நீதான். பதவி ஓய்ந்துட்டு 1000 கோட்டைக்கு அதிகாரி மந்திரி நீர் தான். அதனால நீர் ஆதியில மந்திரியோ ஆதியில கசமுத்துவோ பாதியில மந்திரி தான். இன்று முதல் நாளாக கசமுத்து மந்திரியோ கசமுத்துவோ இந்த நுட கோட்டையில காவலனா இருக்கணுமே. மன்னா உம்ம கோட்டையில் நான் இருக்கணும்னா எனக்கு சம்பளம் வேணுமே. நான் கேட்ட சம்பளத்தை உமா தர முடியுமா முடியாது? இந்த குதிரைக்கு கொஞ்சம் தண்ணி காட்டி விடுங்கய்யா. வச்சிருக்கேன் பாரும் வாளு, வாளு வாளு உள்ள வச்சிருக்கேன்.
அந்த வாளுக்கு ஒரு 1000, சரி தந்துருவோம். வச்சுக்கோ வால் உரைக்கு ஒரு 1000. வச்சுக்கோ. அது உரைன்னு சக்கா புக்கா உரையா? எல்லாம் கூண்டா ஒரு தங்க உரல்ல. வாளுக்கு 1000, வால் உரைக்கு ஒரு 1000. 1000 வாளை எடுத்து வீசணும்னு வச்சுக்கிறோம். முன்வீச்சுக்கு ஒரு 1000, 1000 பின்வீச்சுக்கு ஒரு 1000, நடுவீச்சுக்கு ஒரு 1000. இப்படி ஒரு வீச்சுக்கு 1000 பொண்ணு போட்டு 5000 பொன் வெகுமதி தரணும். சம்பளம் தரணும். தருவேரா? ஆமா ஐயா இருன்ட்டான். 5000 பொண்ணு கொடுப்பேராயா? வேறய்யா வேற என்ன வேணும்? தாரம் தாரம் வாங்கிக்க ஓய். அப்போ பக்கத்துல இருக்கவங்க மந்திரி, பக்கத்துல இருக்கும் மந்திரி என்ன பாக்கல உமக்கு ஈனாவானாவா தெரியுதா? கிழிச்ச வேணா தெரியும். யோ இப்ப வந்த கசமுத்துவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்ங்கிற. இப்போ வந்து குடுக்க உம்ம கிட்ட காலங்காலமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு நீரு துட்ட கூட்டி தராம இவங்கிட்ட கொடுக்கிற. இவங்கிட்ட அப்படி என்ன இருக்கு? அப்படி கேளுப்பா மந்திரி. இப்பதான் உனக்கு சூடு பிடிச்சிருக்கு. பாயிண்ட குடிச்சிருக்காங்க. அதாவது இது காலம் இதுவரைக்கும் இருந்தேல எவங்கிட்டயாவது இந்த பலன் இருந்ததா? இந்த குதிரை உங்க திறமைய வெளிப்படுத்தினேடா. நேற்று வந்தான் மின்னல் வேகத்துல யாராலையும் அடக்க முடியாத குதிரையை அடக்கணும். பேர் வாங்கினான். பாடுபட்டவன் பலனை கொண்டு போவான். அவனுக்கு சம்பளம் கூட. குதிரையை அடக்கிட்டான். குதிரையை கையில யோ மந்திரி வந்தாங்க கொடுக்க முடியாதுயா. எங்களுக்கு பதில சொல்லிட்டு நீர் குடும்ட்டாங்க. அவளை வரும். ஏ இப்போ உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்க. சரி அந்த இருக்கே மருத மரம். அந்த ஊழியருக்குள்ள மருத மரம். அதுல ஒரு களிமண்ணை வச்சு ஒரு 1 ரூபா நாணயத்தை போய் நான் ஒட்டுவேன். ஒட்டி வைக்கேன். இந்த கையில சுண்டு வில்லு தருவேன். நீ அடிக்க அடியில அந்த நாணயம் தெரிச்சிடணும். நாணயம் தெரிச்சிட்டா உனக்கு சம்பளம் தான். அதே சம்பளம் இல்ல தெரிச்சிடுதுன்னா கசமுத்துக்கு தரக்கூடிய சம்பளத்தை உங்க எல்லாத்துக்கும் தந்துருவேன். ரைட் ரெடி. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ. இப்ப கொடுத்துட்டு இருக்கேன் பாரு. அதுல பாதிதான். பாதி கிடைக்கும் தானே. சரி விறுவிறுன்னு போனாங்க. செப்பு நாணயத்தை ஒட்டி வச்சான். சுத்தி வருது சக்கரம். கையில இருந்து சுண்டு விட்டு அடிச்சான். ஒருத்த அடிச்சான். பக்கத்துல இருக்கும் தலையில போய் விழுது. நூத்த அடிச்சான். ஒரு தாத்தா தட்ட கம்பு ஊனிட்டு இருந்தாரு. கம்புல விழுந்து கம்பு குப்புற கம்புல போய் விழுந்துருது. தாத்தா கம்புல அடிச்சிட்டான். கடைசியில கசமுத்து போனா ஒற்றே அரை 2 துண்டா தெரிச்சுது. தூக்குங்கப்பா. தூக்குங்க கசமுத்துவ. 1000 மந்திரியும் தூக்குனாங்கோ. அப்ப என்ன நாட்டு வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோழ நாட்டு தேசத்திலே சோழ ராஜனுக்கு மந்திரியா மந்திரியா ஐயா கசமுத்து மந்திரியும் கலியுகமும் பேர் வாங்கும். கலியுக வரதனாக 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 ஆண்டு வாரம் கசமுத்துவோ ஆண்டு வாரம் கசமுத்துவோ ஏறுவானா கசமுத்து அவனி சுத்தி வருவான். ஐயா பல்லாக்கி ஏறுவானா கசமுத்து பவனி சுத்தி வருவான். அவன் குதிரையில இருந்து கொண்டு சோழ நாடு தேசமெல்லாம் எங்க சுத்தி வாரான் கசமுத்துவோ. அப்போ கசமுத்துவும் இருக்கும் போது அங்க என்ன என்ன நடக்குமானா அந்த கசமுத்து மந்திரிதான். அவனுக்கு சோழ நாட்டுல ரொம்ப பேரு. அந்த கசமுத்து வருவதற்கு முன்னால பெண்கள் எல்லாம் ஒரு சாயங்காலம் 6 மணி ஆயிடுதுன்னா கம்மல் போட்டு போக முடியாது. சாயங்காலம் 6 மணி ஆயிடுதுன்னா காத்துல இருக்கும் கம்மல் போனாலும் பரவாயில்ல காத்தையே கொண்டுட்டு போயிருவான். அவ்வளவு கல்லங்க இருந்திருக்கான்.
அப்பா வந்து காலை வச்சான். கசமுத்து மந்திரி போனா இந்த கல்லங்க கசவாளிங்க எவமெல்லாம் களவாணியா இருக்கானோ கசவாளியா இருந்தானோ 50 பேத்தையும் பிடிச்சு பிடிச்சு சிறையில அடைச்சிட்டான். சிறையில அடிச்சிட்டான். பாளையங்கோட்டை சிறையில வளர்ந்து பெண்கள் எல்லாம் கழுத்துல சங்கிலி போட்டு போக முடியாது. போக முடியாது, அத்துருவான். கழுத்துல இருக்கும் சங்கிலி போனா பரவாயில்ல, சங்கையே கொண்டுட்டு போயிருக்கான். சங்குல கத்தி வச்சிருவான். அப்படியாக கசமுத்து மந்திரி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரி, தாய் குலங்களுக்கு கசமுத்து மந்திரி மேல ரொம்ப பாசம். ரொம்ப பாசம் பாசம் மரியாதை கூடிடுது. காலையில எழுந்த உடனே பெண்களுடைய முதல் வேலை என்ன? என்ன வேலை? தூத்து தொளிச்சு கோலம் போடக்கூடிய வேலை. மறுபடியும் சொல்லு. தொளிச்சு தூத்து கோலம் போடக்கூடிய அப்படி சொல்லு. தூத்து தொளிக்க கூடாது, காலையில தொளிச்சு தான் தூக்கணும். தொளிச்சு தூத்து கோலம் போடக்கூடிய வேலை. சாயங்காலம் தூத்துட்டு அதுக்கப்புறம் தொளிச்சு சீதேவி வீட்டுக்குள்ள போகணும். அது சாயங்காலம் தூத்து தொளிச்சு கோலம் போடக்கூடிய வேலை. ஆமா ஆமா. அப்போ கோலம் போடும் போது கசமுத்து மந்திரியுடைய பெயரையே கோலமாக வரைந்தாங்க. கோலத்துல போடுறாங்க, பேரை போடுறாங்க. அப்ப எப்படி வாழ்ந்திருப்பாரு பாருங்க. உத்தமனா இருந்திருக்காருல கசமுத்துக்கு வயசு 21. ஆமா, 21. அப்போ தாயாகப்பட்ட அந்த காஞ்சிவனம் பூஞ்சோலையில மாடப்ப தேவரும் மாடத்தி அம்மாளும் என்னையா செஞ்சாங்க? நம்ம மகனாகப்பட்ட கசமுத்து ஆமையா போய் 5 வருஷம் ஆச்சு, நம்ம பிள்ளைய பார்க்கல, எங்க இருக்காம்னு கேட்கும் போது என்ன எங்கயா இருக்கா? எங்க இருக்கான்? சோழ நாட்டுல சோழராஜனுக்கும் காளிங்கா தேவிக்கும் காளிங்கா தேவிக்கும் மந்திரி உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மந்திரி பதவியில இருக்கான். மந்திரி பதவியில இருக்கான். அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். தாலி கட்டி பார்க்கணும்ல, அதான உண்மை. யார் ஆசைப்படுதா? ஆசைப்படுற தாயும் தாப்பனும் ஆசைப்படுறாங்க. அந்த மாப்பிள்ளை தேவரும் உடனடியாக வந்து, ஏ அம்மா மாடத்தி, என்ன சாமியோ, எப்படியாவது நம்ம மகனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அம்மா. ஆமாம்மா, என்ன வைக்கணுங்க? கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் பிள்ளைக்கு. கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கல்யாணம் முடிக்கணும்னா பெண்ணு எங்க இருக்கு? பார்க்கணும் தான் பார்க்கணும். மாடப்ப தேவருடைய மச்சின எந்த ஊரு? அது எந்த ஊர்ல இருக்கு? மாடத்தி அம்மாளுக்கு கூட பிறந்த அண்ணன். அண்ணன் மாவா எங்க இருக்கா? எங்க இருக்கா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு பாப்போம். நாம தெரிஞ்சாதான் இப்படியா இருக்கேன். நான் தெரிஞ்சா இப்படியா இருக்கேன். அப்படியாக இந்த தாயாகப்பட்ட மாடத்தி அம்மாளுடைய அண்ணன் மகா. ஆமையா. யாரு? யாரு? அவதான் மாமம்மாவா கசத்தி. கசத்தி, கசமுத்து கசத்தி. அப்படிதான். அந்த தாய் மாமனோட மகளல்ல மகளல்ல மங்கையான கசத்தி அம்மா. அந்த மங்கையான கசத்தி அம்மா அவளுக்கு 16 வயது மாச்சே. அம்மா பூத்திருக்கா, நிறைந்திருக்கா, அவளும் புஷ்பவதி ஆகியிருக்கா. அந்த தாய் மாமம் அவள் அல்லவோ மங்கையான கசத்தி அம்மா. அவளும் சிக்க நல்ல சிவப்பழகி, அவளும் சிந்தூர பொட்டலை, அவன் மஞ்ச நல்ல தாவானியும், அவளுக்கு மல்லிகப்பு மணக்குதையா. அவன் முன்னழகும் பின்னழகும் ஏ கசத்திக்கு தாம் முகத்தினுட திருவழகும் அந்த மாமம்மாவ கசத்தியத்தான் அவனுக்கு மாலை இட்டு கொடுக்கணுமே. மாடப்ப தேவரும் தான். என் மாடத்தி, உங்க அண்ணன் போய் உன் அவளை தருவானான்னு கேட்டுவா. கேட்டுவோடியா சீக்கிரம் வா. விறுவிறுன்னு வந்தாயா அண்ணன்? சரி, என்னம்மா? என்ன என் மகனாகப்பட்ட கசமுத்துவுக்கு உங்க மகா கசத்திய மாலை இட்டு கொடுக்கணும். ஆசைப்பட்டு வந்திருக்கோம். அட பாவி பேவுள்ள, நீ எப்படிப்பட்ட அழகா இருந்தா என்ன உன் பிள்ளை? உன் மகன் கசமுத்துவ போல ஒரு வீரனை பார்க்க முடியுமா? அவன் வீரனுக்கு வீரன் தானோ, சூரனுக்கு சூரன் தானோ, வட்ட நல்ல பொட்டழகன் பொட்டழகன் வடிவழகன் கசமுத்துவோ. கசமுத்து பாலகனுக்கு என் மகா கசத்தியத்தான் மாலையிட சம்மதந்தான்.
நீ நம்ம அத்தா மாப்பிள்ள மாடப்பத்தவர்கிட்ட சொல்லி எப்படியா அவதி என் மகளை உன் மகனுக்கு மாலையிட்டு தாரேன். சரி, என் மகன் இங்க இல்ல, அவன் சோழ நாட்டுல இருக்கான். ஒரு ஓலை எழுதணும் அப்படின்னு இங்க இருந்து சோழ நாட்டுக்கு சோழ மகாராஜனுக்கு ஒரு ஓலை போகுது. மதிப்பிற்குரிய மகாகணம் பொருந்திய ஸ்ரீ 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 சோழ நாட்டு தேசத்து மன்னா சோழராஜ மன்னனுக்கு நீங்கள் நலமா? நலமா. இங்கு நாங்கள் நலம். நலம் 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 நலமறியா ஆவா. உங்களுடைய இடத்திலே மந்திரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய தகப்பன் மாப்பிள்ளை மாடப்பத்தவர் எழுதக்கூடிய அன்பு கடிதம். என்ன வந்தால் என்ன விவரம்? என் மகனாகப்பட்ட கசமுத்துக்கு வயசோ 21. ஆமா. அவனுடைய தாய்மாமன் மகள் கசத்தி பூத்து நிறைந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். ஆமா. என் மகனை எப்படியாவது எங்களிடம் அனுப்புமாறு உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மாப்பிள்ளை மாடப்பத்தவர் ஓலை எடி வந்துச்சு. ஓலை நேரா சோழராஜன் கைக்கு போச்சு. ஆமா, ஐயா கைக்கே போயிடுது. பார்த்தாரு, என்ன கசமுத்து மந்திரிக்கு நம்ம கையாலேயே கல்யாணத்தை நடத்தினான்னு. ஓரடி இதெல்லாம் ஐடியா. கசமுத்துவுக்கு நம்ம அரண்மனையில தான் கல்யாணம் நடக்கணும். தூதுவனை விட்டா நீ போய் மாப்பிள்ளை தேவர் மாடப்பத்தேவரையும் மாடத்தி அம்மாளையும் தாய்மாமனும் தாய்மாம கசத்தியையும் அரண்மனைக்கு வர சொல்லு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி கசமுத்து மந்திரிக்கும் கசத்திக்கும் கல்யாணம். கல்யாண விழா ஓலையை எழுதி அனுப்பியாச்சு. ஆமா. வெறுவெறுன்னு போனாங்க. சரி. இந்த ஓலைய மாடப்பத்தேவர் பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன செஞ்சார்? தாய்மாமா வீட்டுக்கு தூது விட்டாங்க. சோழராஜனே கூட்டு விட்டுருக்கனால கசத்திய பல்லாக்களை வச்சு சுமந்துட்டு வராங்க. அரண்மனைக்கு வந்தாச்சு. அரண்மனையில கல்யாணம். வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளே மாப்பிள்ளை மாடப்பத்தேவரும் மாடத்தியம்மாளும் சேர்ந்து அலங்கார பந்தல் அலங்காரத்திலே கசமுத்து மந்திரி அமர்ந்திருக்க கசத்தி அம்மா உட்கார்ந்த உடனே கசத்தி கணவனுடைய திருமுகத்தின் அழக பார்த்தா. அப்போது உடனே கசமுத்து மந்திரியும் கசத்திய பார்த்தா. நம்ம மாமன் மகா எவ்வளவு லட்சணமா இருக்கா, என்ன அழகா இருக்கா புள்ள, இவ பொட்டு என்ன சைஸ் என்ன. உடனடியாக பார்த்தார் சோழராஜன். ஆமையா. திருமாங்கலியத்தை எடுத்து கையிலே கொடுத்து கசமுத்து மந்திரி உங்க மனைவியால் கசத்தி திருக்களத்திலே உடனே திருபூட்டுங்க. திருமாங்கலியத்தை வாங்கின கசமுத்துவோ என்ன செய்தார்? ஐயா சிவ சிவா சிவன் என்று தாய்மாமன் மகா கசத்தியவா கடவுள் பகவான வருந்தும் போது திரு மாங்கலியம் கையில் வாங்கி